நிறைய வித்தகர்கள் வந்து விருச்சிக ராசியில் தான் பிறக்குவாங்க. அங்கே தான் ராகு கேதுகளுக்கு பவர் தனி சிறப்பு கிடைக்கக்கூடிய இடம். முயற்சியை வேகப்படுத்தக்கூடிய இடம். ஒரு சிலர் வெற்றி அடையும், ஒரு சிலர் தோல்வி அடையும். அந்த இடத்துல ராகு வரும் என்ன பண்ணும், நீங்கள் தூண்டி விட்டுருவோம். நீ ஏதாவது புதுசாக பண்ணு. சுப்ரசித்தம் குப்ரசித்தம், அதாவது புகழடைகிறது நேரடியாக புகழடைகிறதும் மறைமுகமாக புகழடைறதும் சொல்லலாம். மீடியா, பத்திரிகை துறை, சினிமா துறை, இந்த மாதிரி ஆளுகளை பிரபலமடையுங்க. அவங்களுக்கான வாய்ப்புகள் உருவாகும். அவங்களுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் டெவலப் ஆகும். சார் வணக்கம் சார். இப்போ காலச்சக்கரத்துக்கு 8வது ராசின்னு சொல்லுவீங்க நீங்க. அந்த விருச்சிகத்துக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார் விளக்கமா. இப்போ விருச்சிக ராசி என்பது ரொம்ப முக்கியமான ஒரு ராசி தான். இப்போ 12 ராசியில் ராசிக்கு காலச்சக்கரத்துக்கு 8வது ராசின்னு சொல்லுவாங்க. அது வந்து மர்மஸ்தான ராசின்னு சொல்லுவாங்க, ரகசியங்களோட ராசின்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் வித்தக ராசின்னு சொல்லுவாங்க. நிறைய வித்தகர்கள் வந்து விருச்சிக ராசியில் தான் பிறக்குவாங்க. அந்த ராசியோட சிறப்பு என்னென்னா, அங்கே தான் ராகு கேதுகளுக்கு பவர் தனி சிறப்பு கிடைக்கக்கூடிய இடம் ராசி. 12 ராசிகளிலும் விருச்சிகத்தில் ராகு கேதுக்களுக்கு சனி, சில நூல்கள் வந்து ராகு கேதுக்கள் உச்சமறையிட உயர்ன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். பட் இதில் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாளாக வந்து கடந்த 1.5 வருஷமாக ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகு பயணிச்சிட்டு இருந்தாங்க. இந்த மே மாதம் 18ஆம் தேதி சாயந்தரம் வந்தது 5வது ராசி வந்து 4வது ராசிக்கு. எப்போவுமே ராகு கேதுக்கள் ரிவர்ஸில் தான் பயிற்சிக்கும். கிளாக் வைஸ்லேருந்து ஆன்டி கிளாக் வைஸில் போகக்கூடிய கிரகங்கள் தான். அப்போ 4ஆம் இடத்துக்கு வருவாங்க. அப்போ 4ஆம் இடத்துல ராகுவும் 10ஆம் இடத்துல கேதுவும் போவாங்க. இப்போ 4ஆம் இடத்துல ராகுவும் நல்ல சிறப்பு என்னென்னா, 4ஆம் இடம் என்பது ஒரு கல்விக்கான இடம்னு சொல்லலாம். ஒரு விஷயத்துக்கு நம்ம தேடி போக வேண்டிய விஷயம்னு சொல்லலாம். ஒரு வீடு சம்மந்தமான விஷயம்னு சொல்லலாம். வாகன சம்மந்தமான விஷயம்னு சொல்லலாம். இப்போ நார்மலாகவே உங்களுக்கு விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் ஒரு உழைப்புக்கூடிய ராசி. சும்மா இருக்க மாட்டாங்க அவங்க. ஏதாவது உழைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ராசி. விருச்சிகத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அதை உழைப்பை குறியிடக்கூடிய ராசி. இதுதான் நம்ம இந்த ராசியோட அடிப்படை. அப்போ அந்த ராசியை பொறுத்த வரைக்கும் அந்த ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு வரும்போது முயற்சியை வேகப்படுத்தக்கூடிய இடம். ரெண்டாவது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்திருக்கும் இவ்வளோ நாளும். இந்த ரிலாக்ஸ், இந்த வேகத்தை கூட்டும். அந்த ராகு பயிற்சின்றது அவங்களுக்கு வேகத்தை கூட்டும். என்னென்னா, அந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள்னு சொல்லக்கூடிய அந்த பொருட்டாதியும் சரி, சதயம் சரி, அவிட்டம் சரி, இந்த விருச்சியோடு கனெக்ட் ஆகுது. ஏன்னா விருச்சிக ராசிக்கு 2, 5 கூடிய குரு, 3, 4 கூடிய கிரகம் வந்து சனி. அப்புறம் வந்து அதில் இன்னொரு கிரகம் விருச்சிகத்தாதிபனான அவிட்டவும் அங்கே தான் வருது, கும்பத்தில் வருது. அப்புறம் சதயம். இந்த ராசியோட நேரடி தொடர்பு வரக்கூடிய கிரகங்கள் அதில் வர்றதுனால நிச்சயமாக இந்த விருச்சிக ராசிக்கு இந்த ராகு பயிற்சி குறிப்பாக ஒரு வேகத்தையும் ஒரு வலிமையும் கொடுக்கும். அதே நேரத்தில் கொஞ்சம் அந்த ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய டைம் முடிஞ்சு போச்சு. முன்னாடி 5ஆம் இடத்துல ரிலாக்ஸாக இருந்தாங்க குரு வீட்டில். இப்போ ரிலாக்ஸ் பண்ண வேண்டிய டைம் முடிஞ்சு போச்சு. 4 கூடிய சனின்றது அது இப்போ 5க்கும் போயிடுச்சு. அப்போ இது ஒரு நல்ல டைம்னு தான் சொல்லணும் விருச்சிக ராசி பிடிச்ச இந்த ராகு கேது பரிசுகள். பட் அடிப்படை ஜாதகத்தில் அந்த கிரகங்களோட அமைப்புகள் கரெக்டாக இருந்தால் அது ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும். இப்போ கேது எடுத்து சொல்லிட்டா அது 10ஆம் இடத்துக்கு போகுது. அப்போ நார்மலாக போய் ஒரு பாவி 10ல் இருக்கிறது சிறப்புன்னு சொல்லுவாங்க. ஒரு பாவியாவது 10ல் இருக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ பாவியிலே பெரிய பாவி யார்? கேது தான். அப்போ நார்மலாக என்ன சொல்லுவாங்க, கேது எந்த இடத்துல இருந்து அந்த இடத்த கெடுத்துருவோன்னு சொல்லுவாங்க. ஆனால் 10ஆம் இடத்துக்கு மட்டும் அது ஒரு சிறப்பு உண்டு. 10ஆம் இடம் விருச்சிகத்துக்கு 10ஆம் இடம் சூரியனோட வீடு. வேறு எந்த ராசிக்கும் அந்த 10ஆம் இடம் சூரியனோட வீடாக வராது. அப்போ அந்த முயற்சிகளுக்கு வேகம் கூட்டும். அந்த முயற்சிகளுக்கு சில வெற்றிகளுக்கு கிடைக்கும். ஆனால் என்ன கொஞ்சம் அலைச்சல் கொடுப்பாங்க. கேது 10ல் இருக்குன்னா கொஞ்சம் அலைச்சல். அதாவது ஒரு 2 கிலோமீட்டர் போக வேண்டிய இடத்த 10 கிலோமீட்டர் சுத்த விட்டுருவோம். ஆனால் வெற்றி உண்டு. ஏன்னா விருச்சிகத்துக்கு வேண்டிய ஒரு இடம் தான் 10ஆம் இடம் சூரியன். அந்த சூரியனோட வீட்டில் இந்த ராகு வரும்போது குறிப்பாக அந்த பூரம் காலில் வரும்போது, பூராம்ன்றது விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் 7, 12 கூடிய சுக்கிரனோட நட்சத்திரம். அப்போ பூரங்காலில் கேது வரும்போது ரொம்ப பிரமாதமான முயற்சி, ரொம்ப பயணங்கள் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாகும். அது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ 7ஆம் இடத்து அதிபதி காலில் போகும்போது கேது, அப்போ திருமண வாழ்க்கை அந்த இடத்துல எப்படி? திருமணம் ஆகாதவங்களுக்கு ஆகலாம் அந்த இடம். ஏன்னா அது சூரியனோட வீடு. சுக்கிரனோட காலுக்கு வரும்போது 12, 7 கூடிய காலுக்கு போகிறாரு. அப்போ திருமணத்துக்கு சிக்கலாக இருந்திருக்கும்ல, திருமணம் ஆகாமல் சிக்கலாக இருந்தில்ல, அது ஒரு முடிவு போடலாம். இப்போது விவாகரத்து நடக்காமே இருந்திருக்கும், முடிவில்லாமல் இருந்திருக்கும், அதுக்கு ஒரு முடிவு வரலாம். இதுக்கெல்லாம் ஒரு முடிவு காட்டக்கூடிய, ஏன்னா அந்த நட்சத்திரங்களோட பாதச்சாரம் மாற இந்த தன்மைகள் மாறும். அது நம்ம முக்கியமாக பார்த்துக்கணும். ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், அந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துல அந்த ஒரு ராசிக்கு தான் 10ஆம் இடம் சூரியனாக வருது.
அந்த விருச்சிக ராசி எடுத்தாலும் நம்ம லக்னம் எடுத்தாலும் அதான் நம்ம பார்க்கணும். அப்போ அந்த இடத்துல நம்ம இந்த தொழிலுக்கு ஏதாவது ஒரு மாற்றமோ, இடம் மாற்றமோ, தொழில் புதுசாக யோசிக்கிறதுக்கோ, தொழில் புதுசாக ஏதாவது பண்ணலாம்ன்றதுக்கோ, கடனை வாங்கினா கூட ரிஸ்க் எடுக்க தயாராகும். ஒரு சிலர் வெற்றி அடையும், ஒரு சிலர் தோல்வி அடையும். தோல்வி அடைகிற என்னன்னா அடிப்படை ஜாதகத்தில் தொழில் பண்ணுறதுக்கு யோகம் இல்லாத எடுப்பாங்க இந்த டைமில். மாட்டிப்பாங்க. அவங்க என்ன பண்ணணும்னா ஜாதகத்தில் நம்பிக்கை இருந்தால் ஒரு நல்ல ஜோதிடரை பார்த்து ஆராய்ச்சி பண்ணி லக்னவும் 4, 5, 10, 11, 11ஆம் இடம் தான் லாபம் அடையக்கூடிய தொழிலுக்கு லாபம் அடையக்கூடிய இடம். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு 10க்கு 2ஆம் இடம் 11, 10ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் தான் பார்க்கணும். அது அப்போ 1 லக்னம், 2 தனம், 5, 10, 11 இதெல்லாம் பார்த்து இதனோட அமைப்புகள் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக தொழில் செய்யலாம், தொழில் மாற்றலாம், ஃபர்தராக பார்ட்னரை சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நடக்கும். ஏன்னா 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு நிறைய புது கான்டாக்டை இழுத்துட்டு வரும் உங்களுக்கு. ஏன் இழுத்துட்டு வரும்னு சொன்னேன்னா அந்த ராகு முதல்ல இருக்கிறது 2, 5 கூடிய குரு காலில் வரும். அப்போ என்னாச்சு 2, 5 கூடியில் குருக்காரன்னா நீங்கள் குடும்பத்தில் ஃப்ரெண்ட்ஸு, பழக்க வழக்கங்கள், பழைய நண்பர்களை சந்திக்கிறது இதெல்லாம் நடக்கும். அடுத்து சதயம் வருது. சதயம்ன்றது என்ன ஆகுது, ராகு ஃபுல் பவரில் வருவாங்க. அப்போ ராகு ஃபுல் பவரில் வரும்போது என்ன சும்மா இருக்க விட மாட்டேன். 4ஆம் இடம்ன்றது சும்மா இருக்கிற ஒரு பொசிஷன். அந்த இடத்துல ராகு வரும்போது என்ன பண்ணும், நீங்கள் தூண்டி விட்டுருவோம். நீ ஏதாவது புதுசாக பண்ணு, வீட்டில் உட்கார முடியாது. இப்போ 4ஆம் இடத்துல சும்மா ரெஸ்ட் எடுக்கிற இடம்னு சொல்லலாம், சுகஸ்தானம்னு சொல்லுவோம், ரெஸ்ட் எடுக்கிற இடம்னு சொல்லுவோம். அது விடாமல் கிளப்பி விட்டுருவோம். அடுத்தது என்னாச்சு, ராசியாதிபனான செவ்வாய் வீட்டுக்கு செவ்வாய் காலுக்கு வர்றாரு. அப்போவும் இன்னும் திருப்பி ட்ரிகர் பண்ண தான் செய்யும். அப்போ நீ ஓய்வெடுத்த ரிலாக்ஸாக இருந்த டைம் முடிஞ்சு இப்போ 4ஆம் இடத்துல வேகத்தை கூட்டக்கூடிய ஒரு டைம் தான் இதை சொல்கிறது. சரிங்க சார். இப்போ 10ஆம் இடத்துல கேது வர்றது யோகம்னு நீங்கள் சொல்கிறீங்க, அது சூரியனோட வீடுன்னு சொல்கிறீங்க. அப்போ அரசாங்க சம்பந்தமான பிரச்சனைகள், விரோதங்கள், அரசாங்க சம்பந்தமான கான்ட்ரவர்சி, இப்போ ஒரு பத்திரிகை துறையில் இருக்குன்னு வச்சுங்க, அரசாங்கத்துக்கு மோதலில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இவன் ஏதாவது ஒரு செய்தி போடுறது அரசாங்கத்துக்கு பிடிக்காத வர்றது கான்ட்ரவர்சி தானே கேது. எப்போவுமே ஒரு கான்ட்ரவர்சியை பண்ணி ட்ரிகர் ஆகுறது தானே ஒரு பிரபலம் அறையினது தான். அப்போ இந்த என்ன குப்ரசித்தின்னு சொல்லும், சுப்ரசித்தம் குப்ரசித்தம், அதாவது புகழடைகிறது, நேரடியாக புகழடைகிறதும் மறைமுகமாக புகழடைறதுன்னு சொல்லலாம். இப்போ பத்திரிகையாளர்களுக்கு, மீடியா பர்சனுக்கு எல்லாம் பிரச்சனை கொண்டக்கூடிய இடம். இந்த இடத்துல நம்ம முக்கியமாக சொல்லணும், ராகு ஓன் ஸ்டாருக்கு வரும்போது மீடியாவில் உள்ள நிறைய புகழடையாத இருக்கக்கூடாது, இல்லை அவங்கள புகழடைஞ்சு வச்சுருவோம். இப்போ ஒரு ஒரு குரூப் ரொம்ப புகழடைஞ்சிருக்கும் ரொம்ப வருஷமாக, அவங்க எல்லாம் காணாமல் போயிட்டு புது ஒரு குரூப்பு கிளம்புவோம். ஏன்னா ராகு சொந்த காலுக்கு வர ரொம்ப வருஷம் கழிச்சு, கிட்டத்தட்ட மிதுனத்தில் இருந்தாங்க, திருவாதிரையில் இருந்தாங்க. அப்போ அங்கே ஒரு 1.5, இங்கே ஒரு 1.5, 3, இங்கே ஒரு 1.5, 4.5, கிட்டத்தட்ட 6 வருஷம் கழிச்சு, 6.5 வருஷம் கழிச்சு சொந்த காலுக்கு வராங்க. இப்போ ராகு என்ன பண்ணுவோம்னா, ராகு என்ன பண்ணுவோம், பிரபலமடையிட ஒரு ஆளு. அப்போ ராகு என்னென்னா எந்த ஏரியா, மீடியா, பத்திரிகை துறை, சினிமா துறை, இந்த மாதிரி ஆளுகளை புகழட. இந்த சனி வீடு இல்லையா வேறு, அப்போ சனி வீடுனா மார்ஜினலைஸ்டு பீப்புள், தெரியாதவங்கள புகழடை, மறைமுகமான இடத்துல தெரியாதவங்கள புகழடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அவங்களுக்கு அடிப்படை ஜாதகத்தில் ராகதசையோ, சுக்கரதசையோ, சந்திரதசையோ, அந்த மாதிரி தசாபுக்திகளோ எல்லா அமைப்பு ரீதியாக இருந்தால், சுக்கரனோட ராகு சம்மந்தப்பட்டோ இருந்தால் நிச்சயமாக அவங்க பிரபலமடையுங்க. அவங்களுக்கான வாய்ப்புகள் உருவாகும், அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் டெவலப் ஆகும், அவங்களுக்கு ஒரு பிராண்ட் உருவாகும். இதெல்லாமே நடக்கும். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அது நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி கேதுன்னு எடுத்து பார்த்தா 10ஆம் இடத்துல தொழில் ரீதியாக கான்ட்ரவர்சியை கொண்டு அவர் கேது என்ன பண்ணுவோம்னா நேரடியாக பிரச்சனை பண்ணி அதுக்கு ஒரு வெற்றியோ புகழோ சொல்யூஷனோ கொடுக்கக்கூடியதா. கேது எப்பவும் ரொம்ப ஸ்மூத்தான ஒரு விஷயம் டேக் ஆஃபாக இருக்காது, எந்த ஒரு விஷயம் ஸ்மூத்தாக கொடுக்காது, பிரச்சனை பண்ணி தான் கொடுப்பாங்க. தொழிலானா கூட தொழில் பண்ணி பிரச்சனை பண்ணதுக்கு பிறகு அதுக்கான வெற்றியும் அதுக்கான பெனிஃபிட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு பிளானெட்டு தான் கேது. அது ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் அதை காப்பாற்றும். அது ரொம்ப முக்கியம். கரெக்டா? கரெக்ட். இதுதான் பாயிண்ட். இப்போ நிறைய பேர், இப்போ நீங்கள் மற்ற ராசிக்கெல்லாம் சொன்னீங்க டைவர்ஸ் ஆனவங்களுக்கு புதுசாக கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொன்னீங்க. விருச்சிக ராசிக்கு எப்படி சார்? விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போது விருச்சிக ராசி 2 குடும்பஸ்தானாதிபதியான குரு இப்போ கரெக்டாக 8.2 பார்க்கணும். கண்டிப்பாக கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஆகலாம். ஏன்னா 4 ராகுன்றது ஒரு விதமான சுகாதிபன் தானே, சுகத்தை கொடுக்கக்கூடிய பிளானெட்டு தான். ஏன்னா அவன் கடந்து போகிறது குரு ராகுவும் தானே. நிச்சயமாக ஒரு மொத்தத்தில் அது ஒரு நல்ல பொசிஷன் தான் சொல்லலாம். விருச்சிக ராசிக்கு தப்பு கிடையாது, நிச்சயமாக வெற்றி கிடையாது. 2வது திருமணத்துக்கு சொல்லிட்டீங்க. வழக்குகள் நடந்துச்சுன்னா, வழக்குகள் விவகாரத்து வழக்குகளாக இருக்கட்டும், சொத்து அது கொஞ்சம் இழுக்கும். ஏன்னா 4 இருந்து கரெக்டாக அவன் என்ன பார்த்தா 3ஆம் பார்வையை கரெக்ட் திருப்பி 2 பார்ப்பேன். அது 11ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னா திருப்பி மேஷத்தை பார்ப்பான். கொஞ்சம் அது ஒரு கொஞ்சம் இழுக்கக்கூடிய காலம். ராகுக்கு எதுக்கு பார்வை நீங்கள் சொன்னதுனால ஒரு கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் சார், தப்பா எடுத்துக்காதீங்க. மற்ற கிரகங்களுக்கு பார்வை இருக்குன்னு சொல்லி நான் படிச்சிருக்கேன் கொஞ்சம்.
ராகு 3-11 பார்வை இருக்கு. ராகு கேது ஆமா. பார்வை உண்டா சார்? 3-11 பார்வை உண்டு. அது எல்லா எப்படி சார் கண்ணுக்கே தெரியாத பிளானட்னு சொல்றீங்க, அது எப்படி சார்? அது அந்த இடத்துல இருந்து இந்த பின்னோக்கி போகும். நீங்க அப்படி பார்வை இடமே இல்லைன்னு சொன்னா அதை எப்படி நீங்க அந்த ராகு இது பரிச்சை பற்றி நம்ம பேச முடியாது இல்லையா? இல்ல அதுதான் அந்த ஒரு இடத்த அதோட ராகுவோட தன்மை என்ன முதல்ல புரிஞ்சுக்கோ. நிழல் இல்லை. இப்போ லைட் ஆஃப் பண்ணால் நிழல் வந்துடும். நம்ம கண்ணுக்கு திருப்பி லைட் இருக்கு இல்லையா? ஆனால் அந்த லைட் ஆஃப் பண்ணிட்டா அங்கே இருட்டு வந்துடும். இருட்டு அப்போ இருட்டு இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? இருட்டு இருக்கு. இருட்டு எப்பவுமே இருக்கு. அது எந்த இடத்து அது நம்ம அந்த வெளிச்சம் போனால் அந்த இருட்டு வந்துடும். இப்போ ராகுக்கு இடம் இல்லை, ஆனால் அந்த இடத்துக்கு வந்தால் அது சனியாக மாறிடுவான். சனியோட தன்மையை மாற்றி கொடுப்பான். அதுதான் விஷயம். இப்போ ராகு சனியை போலவும் கேது செவ்வாயை போலும் செயல்படும் சொல்லுவாங்களே சார்? அதெல்லாம் ரைமிங் சொல்றது. எல்லா இடத்துக்கும் அதுக்கேற்ற மாதிரி மாறுவாங்க. எந்த வீட்டுக்கு போனால் அதுக்கேற்ற மாதிரி மாறுவாங்க. இந்த ராகு கேது பயிற்சிக்கு என்ன சார் பரிகாரம்? சிவன் கோவில் போகிறது தான். நீங்கள் இந்த பாம்பு கிரகங்களுக்கு சிவனை தவிர வேறு எந்த பரிகாரமும் இல்லை. சிவன் கோவில் போய் அர்ச்சனை பண்ணுறது, விளக்கேற்றுறது. சரி, நான் சிவன் கோயிலுக்கே போக மாட்டேன்னு சொல்லி சில பேர் இருப்பாங்களே, அதெல்லாம் எப்படி சார்? அது அவங்கள ஒன்றும் நம்ம செய்ய முடியாது. இங்கே யாருமே நம்ம சாஸ்திரம் என்றைக்குமே யாரையும் வற்புறுத்தினதே கிடையாது. நம்ம அடிப்படை என்னன்னா, நம்ம ஹிந்து மதத்தினோட அடிப்படை என்ன புரிஞ்சுக்கன்னா, நம்ம மதங்கள் என்ன போதிக்கிறது, நம்ம குருக்கள் என்ன போதிக்கிறேன்னா, ஒரு செய்தி சொல்கிறோம். வி ஆர் ஜஸ்ட் ஏ மெசஞ்சர். நம்ம ஒரு செய்தி சொல்கிறவன் தான். நீங்கள் நம்புறது, ஏற்றுக்காது இருக்கிறதெல்லாம் உங்களோட மனோதர்மம், உங்களோட புத்தி, உங்களோட சிந்தனை, உங்களோட மனோநிலை, அவ்வளோதான். அதனால அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பரிகாரங்கிறது சிவன் கோயிலுக்கு எப்போ போகலாம் சார்? என்ன கிழமை? சிவன் கோயில் சாயந்தரம் போகிறது சிறப்பு. என்ன கிழமை போகணும்? என்ன நட்சத்திரத்தில் போகணும்? அது அந்தந்த நட்சத்திரங்களுக்கு ஏற்ற மாதிரி காலங்களை பிடிச்சிக்கலாம். இப்போ கன்னிராசினா புதன்கிழமை போனால் சிறப்பு, சிம்மராசினா ஞாயிற்றுக்கிழமை போனால் சிறப்பு, அப்படி நம்ம சொல்லிட்டே போகலாம். இப்போ கன்னிராசிக்காரங்க என்ன நட்சத்திரத்தில் போய் எப்போ போய் கும்பிடலாம்? புதன்கிழமை போய் நீங்கள் உங்கள் நட்சத்திரத்தில், இல்லைன்னா உங்கள் அணிதினம், உதாரணத்துக்கு அஸ்தம் நட்சத்திரம்னு வச்சுங்க. புதன்கிழமை அஸ்தம் தருமோ அந்த நட்சத்திரத்தில் நீங்கள் போங்க. இல்லைன்னா திருவோணம் நட்சத்திரத்தில் போங்க. ஏன்னா உங்கள் அணிஜென்ம நட்சத்திரம் ஒரு கேட்டகரியில் வரும் இல்லையா? அஸ்தம், திருவோணம், ரோகிணி. அப்போ திருவோணம் புதன்கிழமை வர போகலாம், ரோகிணி புதன்கிழமை வர போகலாம். இப்போ சித்திரை நட்சத்திரம் ஆனனா உங்களுக்கு என்ன புதன்கிழமை. அப்போ புதன்கிழமை உங்களுக்கு சித்திரை வரும்போ போகலாம். சரி, மகிழ்ச்சி சார். கரெக்ட்.